பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார். நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 139 அதிகாரம் 10 வசனம். சங்கீதம் 139 அதிகாரம் 10 வசனம். அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே அருமையான ஒரு வார்த்தையை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய கை என்பதாக இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களும் பல நேரங்களிலே கர்த்தருடைய கரத்திற்கு நேராய் வருவதொன்று. எப்பொழுதெல்லாம் என்று சொல்லி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே தேவைகள் என்ற காரியம் வரும்போது கர்த்தருடைய கரத்துக்கு நேராய் வந்து விடுகிறோம். அவருடைய சமூகத்திற்கு வந்து எவையாகிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி அவருடைய கரத்தை நோக்கி பார்ப்பவர்களாய் காணப்படுகிறோம். ஆம் பிரியமானவர்களே, ஏன் இந்த காரியத்தை நாம் செய்கிறோம் என்றால் கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தை தருகிறதாய் இருக்கிறது. இன்றைக்கு பல மனிதர்களுடைய கரத்தை நோக்கி பார்ப்பவர்களாய் இருக்கிறார்கள். அவருடைய கரத்தில் இருந்து எந்த காரியத்தை ஆகிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி அதற்கென்று பல உலக பிரகாரமான முயற்சிகளை எடுப்பவர்களாய் காணப்படுவார்கள். ஆனால் அவைகள் ஒன்றும் பலனளிக்காததாகவே காணப்படும். ஆனால் ஒரு மனிதன் கர்த்தருடைய கையை நோக்கி பார்க்கும்போது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் தருகிற தேவனாய் காணப்படுகிறார். இந்த காலவெளியிலே கர்த்தருடைய கரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்று சொல்லி ஒரு சில காரியங்களை மாத்திரம் சிந்திக்க போகிறோம். முதலாவதாக வேதம் சொல்லுகிறது, யோபு 5 அதிகாரம் 18 வசனத்தை வாசிக்கும் போது, யோபு 5 அதிகாரம் 18 வசனத்திலே, அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. இங்கே பார்க்கும்போது முதலாவதாக கர்த்தருடைய கரம் நம்மை ஆற்றுகிறது. ஆம் பிரியமானவர்களே, பல நேரங்களிலே யார் என்னை ஆற்றக்கூடும், யார் என்னை தேற்றக்கூடும் என்று சொல்லி யோசித்துக் கொண்டே இருக்கிறோம். மனிதர்கள் என்னை அடிக்கிறார்கள், ஆனால் அதை ஆற்றுவதற்கு யாருமே இல்லையே என்று சொல்லி புலம்பி தவிக்கிறோம். ஆனால் இங்கே வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய கரமானது நம்மை ஆற்றுகிறது. ஆம் பிரியமானவர்களே, ஆனால் கர்த்தருடைய கரத்திற்கு கீழாய் நீங்கள் இருப்பவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய கரத்திற்கு நேராய் கடந்து வருகிறவர்களாய் இருக்க வேண்டும். அவரையே நோக்கி பார்ப்பவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தருடைய கரம் நம்மை ஆற்றுகிறது. இரண்டாவதாக கர்த்தருடைய கரம் என்ன செய்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 139 அதிகாரம் 10 வசனத்தை வாசிக்கும் போது, சங்கீதம் 139 அதிகாரம் 10 வசனத்திலே, அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். இங்கே பார்க்கும்போது இரண்டாவதாக வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய கரம் நம்மை நடத்தும். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு பல நேரங்களிலே பாதை தெரியாதபடி கடந்து செல்கிறோம், வழியை அறியாதபடி கடந்து செல்கிறோம், இருளிலே நடப்பதை போன்று நாம் காணப்படுகிறோம். யார் என்னை சரியாய் வழிநடத்த முடியும் என்று சொல்லி யோசிக்கிறோம். ஆனால் இந்த உலகத்திலே யாராலும் நம்மை சரியான பாதையிலே வழிநடத்த முடியாது. ஆனால் கர்த்தர் ஒருவரே நம்மை வழிநடத்த முடியும். இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கரம் நம்மை நடத்தும். இந்த நாளிலே கர்த்தருடைய கரத்துக்கு நேராய் நாம் வரும்போது அவர் நம்மை நடத்துகிற தேவனாய் காணப்படுவார். ஏனென்றால் நம்முடைய வழிகளிலே பலவிதமான கோணல்கள் காணப்படலாம், பலவிதமான கற்கள் காணப்படலாம், முற்கள் காணப்படலாம். என்னுடைய வழிகள் எல்லாம்
முட்கள் நிறைந்ததாய் இருக்கிறதே என்று சொல்லி பலவிதமான நேரங்களிலே யோசித்துக் கொண்டிருப்பவர்களாய் இருக்கலாம். யார் இதை சரி செய்து என்னை சரியான பாதையிலே நடத்தக்கூடும் என்று சொல்லி யோசிக்கலாம். ஆனால் இந்த நாளிலே கர்த்தருடைய கரம் உங்களை நடத்துகிறதாய் காணப்படும். மூன்றாவதாக கர்த்தருடைய கரம் எப்படிப்பட்டதாய் இருக்கும் என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மார்க் 1ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலே, இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். இங்கே பார்க்கும்போது மூன்றாவதாக கர்த்தருடைய கரம் ஒரு மனிதனை சுகமாக்குகிறது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு பலவிதமான நோய்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறது, வியாதிகள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. நோயினால் இன்னும் வாடிக்கொண்டே இருக்கிறனே, இதிலிருந்து எனக்கு விடுதலை உண்டாகாதா என்று சொல்லி புலம்புகிறவர்கள் அநேகர். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே சுகத்தை கொடுக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே தம்முடைய கையை நீட்டும் போது சுகம் உண்டாகிறது. இங்கே வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்பதாக. அவர் நம்முடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாய் சுகமாக்குகிற தேவனாய் காணப்படுவார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய கரம் ஒரு மனிதனோடு கூட இருக்கும் போது எந்த நோயினாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து நிச்சயமாய் விடுதலை உண்டு. இந்த காலவேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய கரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்கிறதாய் இருக்கிறது. இந்த நாளிலே கர்த்தருடைய கரத்திற்கு நேராய் வருகிறவர்களாய் நீங்கள் காணப்படுகிறீர்களா, அல்லது இன்னும் மனிதர்களுடைய கையையே நாடிக்கொண்டிருப்பவர்களாய் இருக்கிறீர்களா? சற்று சிந்தித்து பார்ப்பவர்களாய் இருக்க வேண்டும். இந்த காலவெளியிலே கர்த்தருடைய கரமானது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எப்படியெல்லாம் இருக்கிறது என்று சொல்லி 3 விதமான காரியங்களை சிந்தித்து இருக்கிறோம். முதலாவதாக, கர்த்தருடைய கரம் ஒரு மனிதனை ஆற்றுகிறது. இரண்டாவதாக, கர்த்தருடைய கரம் ஒரு மனிதனை நடத்துகிறது. மூன்றாவதாக, கர்த்தருடைய கரம் ஒரு மனிதனை சுகப்படுத்துகிறது. இவ்விதமான ஆசீர்வாதங்களை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தருடைய கரத்தை நோக்கி பார்ப்பவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா? செபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல கால வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரமானது எங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை தருகிறது என்று சொல்லி இந்த நாளிலே நாங்கள் சிந்தித்திருக்கிறோம். இந்த கால வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உம்முடைய கரமானது நீட்டப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கரமானது ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். நீரே அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருப்பீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து கர்த்தருடைய கரம் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவான ஆசீர்வாதத்தை தருகிறதாய் காணப்படுவதாக. ஆமென். God bless you.